ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தவன உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ தெள்ளிய சிங்கர். திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். ராமநாதபுரம் திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் கருட சேவை விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாள். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் பங்குனி உற்சவம் மூலவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் தவன உற்சவத்தின் ஒரு பகுதியாக உபய நாச்சியார்களோடு உற்சவர் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாடவீதியில் இரு குடைகள் பிடித்தபடி உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வீதியுலா அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டைகள் வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மயிர்பீலி தாங்கியபடி அபயமும் வரதமும் காட்டி உற்சவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். சர்வாபரண பூஷிதனாக சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் தாயார்களும் திருக்காட்சி தந்து வலம் வந்தனர். பலவித ஆபரணங்களால் முன்னழகையும் உச்சி பிள்ளையோடு கோடாலி கொண்டையும் கொடுத்து தவனச்சரங்கள் மலச்சரங்கள் சூட்டி பின்னழகையும் காண்பித்தபடி சுவாமி முன்னே செல்ல பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவ ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு வாத்தியக்காரர்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்தபடி வலம் வர கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் பிரசித்தி பெற்றதுமான திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அழகிய நம்பிராயர் ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தேவஸ்தான வளாகத்தில் கொடிமரம் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தையும் மேடையின் மீது உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க நவ கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் வருகை தந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிமர பீடத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரமும் மலச்சரங்களும் கட்டி அலங்கரித்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை கொலுவிருக்க செய்திருந்தனர். கருட பகவானுக்கு காவி பட்டாடையும் எம்பெருமானுக்கு பச்சை பட்டு ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி பிரிய பக்தன் மேல் அமர்ந்திருந்த சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு நுழைவாயில் ஆராதனையுடன் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். விசேஷ அலங்காரத்தோடு கருடன் மீது அமர்ந்து வந்த பெருமாளுக்கு இரு குடைகள் நிறுத்தி வீதியுலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பங்குனி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் 18 அடி உயரம் கொண்டு அருள் புரியும் ராமதூதனுக்கு முதலில் வடை மாலைகள் சாற்றி பூஜித்தனர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்புடன் அபிஷேகம் துவக்கப்பட்டது. பலவித நறுமண திரவியங்களால் 1008 லிட்டர் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
நிறைவாக பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் சுவாமிக்கு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தின் 69வது பீடாதிபதியான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வருடாந்திர ஆராதனை மகோத்சவத்தின் முக்கிய நிகழ்வான தங்கரத புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வருடாந்திர ஆராதனை விழாவை முன்னிட்டு சங்கர மடத்தை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். தங்க ரதத்திற்கும் மின் விளக்குகள் மற்றும் மலர் தோரணங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவச் சிலையை ரதத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என பக்தி கோஷம் எழுப்பியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தங்க ரதத்தின் உலா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் பட்டு வஸ்திரங்களுடன் மலர் மாலைகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். திரளான பக்தர்கள் தங்க ரதத்துடன் ஊர்வலமாக சென்றனர். இதையடுத்து மட வளாகத்தில் வீணை இசை கச்சேரியும் நடைபெற்றது. திருவாரூரில் நடைபெறவுள்ள உலக புகழ்பெற்ற ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் அக்னிவார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே கொடிமரம் முன்பு ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மலர்கள் தூவி மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்தனர். விசேஷ அலங்காரத்தோடு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்தில் எழுந்தருளி இருக்கும் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தியாகேசா என பக்தி கோஷம் எழுப்பியபடி இருக்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. திருச்சி தென்னூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு உக்ர காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதும் வண்ண மலர்கள் அடங்கிய தட்டுகளை ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் ஏந்தி கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி பக்தர்கள் பூந்தட்டுகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் மூலவருக்கு மலர் தட்டுக்களை சமர்ப்பித்தனர். ஸ்ரீ விநாயகரோடு உற்சவ மூர்த்திகளும் எழுந்தருளி இருக்க சூளமேந்திய தேவியாக காட்சி தரும் அருள்மிகு உக்ர காளியம்மன் உற்சவ மூர்த்திக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைந்திருக்கும் தெப்ப குளத்திற்கு தங்க கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளை தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வண்ணமயமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தெப்பத்தின் உலா தெய்வங்கள் எழுந்தருளியதும் துவங்கியது. நீராடி மண்டபத்தை சுற்றி உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் 2 முறை வலம் வந்தது. உலா முடிந்ததும் தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வாபரண பூஷிதனாக சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு தாயார்களும் அழகாக அருள் புரிய தெய்வங்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெப்பத்தில் இருந்து சுமந்து கொண்டு மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திருக்குளத்தை சுற்றிலும் அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தேங்காய் பழங்களுடன் மலர் மாலைகளும் மலர்ச்சரங்களும் சமர்ப்பித்து மூலவரை தரிசனம் செய்தனர். உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து மேடை மீது நிறுத்தியிருந்தனர். பிரதான திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர்.
அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு கேடயங்களில் எழுந்தருளச் செய்து கல்யாண மேடைக்கு சுமந்து வந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளையும் சீர்வரிசை பொருட்களையும் சுமந்து வந்தனர். தொடர்ந்து மேடை மீது முருகப்பெருமானையும் வள்ளியையும் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அழகனுக்கு யக்னோபவீதம் சாற்றி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் தட்டுக்களை மாற்றிக்கொண்டதும் குரவள்ளிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த வள்ளி முருகனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வள்ளி முருகன் திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஹோசூரில் இருக்கும் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை சந்திர சூடேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க விமர்சையாக நடைபெற்றது. ஹோசூரில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சந்திர சூடேஸ்வரர் திருக்கோவில். மலையடிவாரத்தில் இருக்கும் தேரடியில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேர்களை நிறுத்தியிருந்தனர். சிறிய தேரில் விநாயகர் எழுந்தருளியிருந்தார். பெரிய தேரில் சந்திர சூடேஸ்வரரையும் மற்றொரு தேரில் அருள்மிகு மரகதாம்பிகையையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு தேருக்கு பூஜைகள் செய்து முடித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை மாநகரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் இருந்து கடற்கரைக்கு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சமுத்திரக்கரையில் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை எழுந்தருளச் செய்ததும் வாத்தியங்கள் முழங்க பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை சமுத்திர நீரில் கால் நனையச் செய்தனர். இதேபோல் ஜாம்பஜார் பகுதியில் இருக்கும் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில்களில் இருந்தும் உற்சவ மூர்த்திகளை தீர்த்தவாரிக்காக அழைத்து வந்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் இருந்து அம்பிகை சமேதராக உற்சவர் சந்திரசேகரரை கேடயத்தின் மேல் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். கோவில் எதிரே உள்ள ஜடாயு தீர்த்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து பஞ்ச தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தின் உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. சர்வ அலங்காரத்துடன் சுவாமியும் அம்பாலும் அழகாக காட்சி தர சாமரங்கள் வீசியபடி தெப்ப உலா சிறப்பாக நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பங்குனி மாத பிறப்பன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்து அருளும் ஸ்ரீ ஹரிஹர சுதனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர் உள்ளிட்ட நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். பக்தர்கள் ஐயப்ப நாம கோஷங்களை எழுப்ப மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலில் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் வைத்திருக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
5 திருமுகங்களும் 10 திருக்கரங்களும் கொண்டு தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு வஸ்திரம் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ விஸ்வகர்மாவை பக்தியுடன் தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே இருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை அழகாக அருள்பாலிக்க சுயம்புவிற்கு வெள்ளி திருமுகம் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு மாரியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் விசேஷ அலங்காரத்துடன் வீற்றிருந்த அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூரம் காண்பித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।